ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுனா பார்ட் 2 மூதுரை பார்க்க போகிறோம். இது செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம். மூதுரை யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. மன்னனும் மாசற கற்றலும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். அந்த மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. அது என்ன சொன்னால், அந்த மன்னனுக்கு அந்த தேசம் மட்டும் அந்த நாடு மட்டும் தான் சிறப்பு, ஆனால் அந்த கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னா ஔவையார் சொல்கிறாங்க. இப்போ மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம்னா நாடு, மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. இப்போ பாருங்கள், நூல்வழி பார்ப்போம். இந்நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியிருக்காங்க. என்னென்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இது மூதுரை என்ன சொல்லுக்கு மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை அப்படிங்கிற பொருள். இது கேட்பாங்க. மூதுரை அப்படிங்கிறது என்ன, அதுக்கு நான் சொல்லு என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால தான் இதுக்கு மூதுரைன்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. இந்நூல் 31 பாடல்களை கொண்டது. அப்போ மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா 31 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா, இது மூதுரை. அடுத்து மாணவர்கள் டேஸ் நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னா மாசற. அப்படின்னா மாசறனா என்னது, இதில் பார்த்தீங்களா, குற்றம் இல்லாமல் கற்கணும், அதான் மாசற. இடமெல்லாம் என்ன சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். மாசற எண்ணம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா. சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். இது அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோ என்பதை மறந்து விடாதே, நாட்டினுடைய நெறி தவறி நடந்து விடாத, நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னா இகழும்படி நீ வளர்ந்து விடாத. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி நீ வாழக்கூடாது, மற்றவர்கள் கைப்பொருளை நம்பி நீ வாழக்கூடாது, தன் மனமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். அது துன்பத்தை வெல்லக்கூடியது. நம்மளோட துன்பத்தை வெல்லது எது, கல்வி. நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்த விட்டுடு, அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னதை போல் விளக்கிட வேண்டும். பெற்ற தாயினுடைய புகழையும் நீ பிறந்த மண்ணினுடைய புகழையும் வற்றாமல் உன்னோடு வாழ்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போது அவங்களுக்கு என்னன்னா சொல்லி அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர் பெரியோர், இது ஞாபகம். தூற்றும்படி இது மட்டும் வச்சுங்க. தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர்னா பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மாற்றார்னா மற்றவர். நெறி வழி, நெறி தவறி போகக்கூடாது அப்படின்னா வழி தவறி. மற்றாமல்னா குறையாமல். நூல்வழி பார்த்தோம்னா என்ன பாருங்க, எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது கேட்பாங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளரோட உயர்வை போற்றியவர். இவளை மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்போ மக்கள் கவிஞன்னு சொல்லி யார் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறான்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது எப்படி ஆவச்சிருக்குன்னா, இவர் திரை இசை பாடல்களை உழைப்பாளரோட உயர்வை திரை இசையில இருக்காரு. ஆனா அவருடைய கல்யாணமே எப்படின்னா எளிமையான முறையில நடந்திருக்கு. அதாவது எளிய தமிழ்ல அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களை உழைப்பாளரோட உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா. கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர். கல்யாணத்துக்கு மக்கள்லாம் வந்திருக்காங்க, அப்படியே வச்சுக்கோங்க. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது அப்படின்னா இகழும்படி தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் எண்ணம் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள். மானம் பிளஸ் இலா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. இது அடுத்து கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். ஓகேங்களா. காமராஜர் இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அதாவது இவர் வழியில் போய்கிட்டு இருக்காரு. ஒரு 2 சிறுவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். போவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிற யாருன்னா
இதாக இருக்குது பாருங்கள். அப்போ வந்து பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான என்ன பண்ணுறாங்கன்னா 1 மைல் தூரத்தில் வந்து ஆரம்ப கல்வியும் 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும் 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் இருக்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டவர் யாருன்னா இவர் காமராஜர். இதில் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்கள், நல்லா தெளிவாக. பள்ளி நிகழ்ச்சியில் ஒன்று தேசிய கொடி ஏற்றும்போது ஒரு பையன் வந்து கீழே விழுகவும் அப்போ அவன் சாப்பிடலை. அதனால என்ன பண்ணுறாருன்னா வந்து அவனுக்கு வந்து இனிமேல் வந்து மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு.